வணக்கம் நண்பர்களே, நிசி ருசி சமையல் குடும்பத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான கொரியன் பேஸ்ட் ஹனி அண்ட் ஸ்பைசி சிக்கன் ரெசிபி. இதை நம்ம வீட்டிலேயே எப்படி டேஸ்டியா செய்யறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 600 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இருக்குது, எலும்புல 2 கலந்து எடுத்திருக்கேன். நீங்க இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு முக்கியமா 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஒன்று பொரிச்சு எடுக்கிறதுக்கு மாவு கலவை ரெடி பண்ணிட்டு அதை நம்ம டபுள் ஃப்ரை மெத்தட்ல 2 டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரெண்டாவது நம்ம ஸ்பைசி சிக்கன் செய்யறதுக்கு சாஸ் ரெடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் மைதா மாவு 1 கப்ல 1/2 கப் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு வரும் உங்களுக்கு. அதே அளவுக்கு 100 கிராம் நான் கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். ரெண்டும் நம்ம சரி சமமாக போட்டோம்னா கிறிஸ்பினஸ் இருக்கும், அதனால. அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நான் கரெக்டாக 1 கப் எடுத்திருக்கேன், எனக்கு அது போதுமானதாக இருந்துச்சு. நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு அதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கொரியன் சில்லி பேஸ்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக நீங்கள் கலக்கிடுங்க. தண்ணியா இருந்தா பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம இப்ப இதை பாயில் பண்ண போறோம். ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு நீங்க அடி பிடிக்காம லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஆகும். நான் உங்களுக்கு இதை எடிட் பண்ணாம தான் காட்டியிருக்கேன். அந்த பதம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அந்த பதம் கம்மியா இருந்தா கூட நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தண்ணியா வந்துடும், டேஸ்டே வேற மாதிரி போயிடும். ஸோ 1 ஸ்பூன் வீணா போனாலும் பரவாயில்லன்னு நீங்க மறுபடியும் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த சீக்ரெட் இன்கிரீடியண்டான கொரியன் சில்லி பேஸ்ட் நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம், இல்லைன்னா நீங்க கடையில தான் வாங்கணும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுல தான் நான் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன், இல்லை வெல்லம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். கொரியன்ஸ் கொஞ்சம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்பைஸ்னஸ் கம்மியாக இருக்கும், அதனால. நம்ம ஊரில் இது காரமாக இருக்குனால நான் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சோயா சாஸ் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கெட்டியாகிற அளவுக்கு. எதையுமே நீங்கள் எப்போவுமே நான் சொல்கிற அளவு மொத்தமாக ஊற்றி பண்ணிடாதீங்க. நமக்கு நீங்கள் பிக்சரில் பார்க்குற கலர்லையும் இருக்காது, அந்த கன்சிஸ்டன்சி நான் சொல்ற ஒரேடியாக ஊற்றிட்டு ஒரு வேளை வராமல் கூட போகலாம். அதனால் இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். அடுத்து நான் மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சுருக்கேன். பட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸா எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிறேன் கரெக்டாக வருதா அப்படி சொல்லி. நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். அடுத்தது ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கனை கார்ன்ஃப்ளோரில் நல்லா கொஞ்சம் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்டரில் போடுவோம். ஸோ நம்ம ஏன் இதில் டபுள் ஃப்ரையிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்பியாக வரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ நீங்கள் சொல்லலாம், அதுக்கு நம்ம ஒரே அடியாகவே நம்ம ஃப்ரை பண்ணிடலாமே அப்படி சொல்லி. அப்படி பண்ணோன்னா வெளியே கிறிஸ்பியாக பட் உள்ளே கொஞ்சம் நமக்கு ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைப்பீங்க. அதே மாதிரி ஒரு டைமும் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் மொத்தமாக லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னால நம்ம டபுள் ஃப்ரையிங் யூஸ் பண்ணுறது தான் கொரியன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மிதமான சூட்டில் இருக்கிறப்போ நான் சிம் டு மீடியமில், அதாவது லோ டு மீடியமில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லா பீசஸையுமே இதே மாதிரியே கார்ன்ஃப்ளவரில் நல்லா பரட்டி தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரில் டிப் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அதே மாதிரி சிக்கன் பீஸ் எல்லாத்துலேயும் நைஃப் வச்சு ஒரு சின்ன சின்ன கீரல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கலவையெல்லாம் நல்லா உள்ளே சாரும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே கையில் ஃப்ரை பண்ணுறோம், இந்த மாதிரி டிப் பண்ணுறோம்னால நல்லா ஓரமாக பிடிச்சி பண்ணிங்கன்னா கை ஃபுல்லாக மாவாகாது. எஸ்பெஷலி இந்த விங் பீஸில் நடு பகுதியெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதையுமே நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டுடலாம். மிதமான சூட்டில் இருக்குது. இதோட ஃப்ரையிங் டைம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நிமிஷம். ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு 4 மினிட்ஸ், செகண்ட் ஃப்ரைக்கு 4 மினிட்ஸ்.
ஸோ 2 பக்கமும் 2 நிமிஷமாக நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரையில் வந்து ஒரு சாண்டில் கலரில், அதாவது டக்குன்னு பார்க்க வெள்ளை கலரில் தான் இருக்கும். செகண்ட் ஃப்ரையில் நமக்கு ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் கலரில் வரணும். இது ஃபஸ்ட்டு ஃப்ரை. இப்போது 2வது ஃப்ரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் பண்ணுறப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஒரே ஒரு பீஸை போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு பெரிய பீஸ் போடாமல் சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகிடும். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரௌனில் வந்தோடனே எடுத்துக்கலாம். அடுத்து நான் பெரிய பீஸும் போடுறேன். இப்போ பெரிய பீஸ் பார்த்தீங்கன்னா போகிறப்ப ரொம்ப காஞ்சிருந்துச்சு எண்ணெய், அதனால் நான் கரெக்டான இதில் இருக்கணும்னு கம்மி பண்ணிட்டேன். பட் எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது. இதையுமே நம்ம 2 நிமிஷம் வந்து 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே அது வெந்துடும். இப்போது நாங்கள் செஞ்சு பார்க்குறப்ப டேஸ்ட் பண்ணி சின்ன பீஸை காலி பண்ணிட்டோம். ஸோ பெரிய பீஸ் மட்டும் செய்கிறதுக்கு எடுத்துக்கோம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் பூண்டு போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் வந்து போட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு இப்போ நம்ம கொரியன் சில்லி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான ஸ்பைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு 2லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிட்டு தேன் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் வந்து கிளறி விட்டுருங்க. எங்களுக்கு தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுனால நான் இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன். இப்போது நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாம் போடணும். நீங்கள் கேரமலைஸ் ஆகிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விடலாம். எங்களுக்கு வந்து அது பிடிக்குன்றனால நாங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா சேர்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி டேஸ்டியான உங்களுக்கு ஹனி அண்ட் ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆகிடும். ரொம்ப முக்கியமான நோட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் ஃப்ரை வந்து ஓட்ஸ் இல்லைன்னா பிரெட் கிரம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த தண்ணியான மாவில் போட்டால் டேரெக்டாக நம்ம ஆயிலில் போகிறனால தெரிக்கும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தண்ணி நின்று போடுங்க. 2வது நம்ம சாஸ் ரெடி பண்ணுறப்போ கார்லிக் வந்து ரோஸ்ட் பண்ண விடுவோம். உங்களுக்கு அந்த ரோஸ்டட் பீஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு 5 செகண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் ஹனி இல்லை அப்படின்னா நீங்கள் சக்கரை பாகு ஒரு கம்மி பதத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.